நாங்க என்ன பண்ண போறோம்னா ஆகாசம் எழுப்ப போறோம். வாங்க வாங்க. இருக்கவே கூடாது. வாங்க வா. மாமா என்ன சொல்றா? என்ன பண்றியா? என்னாச்சு பாப்புங்க? டான்ஸ் ஆடுவோம். அவனை ஃபயர் கேம்ப் போட்டுருக்கு. வாடா வாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எவ்வளவு நாள் சும்மா வரேன். நல்லா யோசிச்சுங்க. பக்கத்துல ஒரு ரூம் கூட எடுத்துக்குவேன். அதான் சொல்றேன். போய்க்கங்க. கதவு காசு கொடுக்குறீங்க. அது நைட் பாத்துக்கலாம் மச்சான். நானும் சிவன்ரா தெரியுதா நாளைக்கு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா லேக் தான் வந்திருக்கோம். கொடைக்கானல்ல சென்டர் ஆஃப்ல இருக்குது லேக் தான். எங்கனாலுமே இதை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போக முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த லேக்ல தான் வாக் போக போறோம். சீரியஸாவே கிளைமேட் செம்மையா இருக்கு. வாங்க வாக் போவோம். ஓகேவா ப்ரோ? அந்த இது ட்ரை பண்ணுவோமா? பலூன் போட்டு சொல்லுவோமா? பலூன் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஐயோ 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 கொல்லுறாரு. பாரு நீ பாரு, அதையும் பாரு இதையும் பாரு. கொடைக்கானல் வாங்க, பிள்ளைகளை வந்து பாருங்க. சந்தோஷமா போங்க. என்னடா இது பிரைஸ் இவ்வளவு அடி வாங்கியிருக்கு? இது என்ன பொம்மை? பழைய பொம்மை. பல வருஷமா யூஸ் பண்றாங்க. ஒரே பொம்மை தான் யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே பழைய பொம்மை. எனக்கு இப்பதான் தெரியுது இதுல எவனுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க போல. பல வருஷமா அதே இடத்துல அப்படியே இருக்கு. இந்த பொம்மை மட்டும் இது விளையாடுறதுக்கு சும்மா இன்னொன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணுவோமா? அதுக்கு இந்த பொம்மை பரவாயில்ல. அந்த பொம்மை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுவும் அப்படிதான் இருக்கு. நம்மளே மாதிரியே வந்திருக்காங்க. ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. காரு போகுது, பஸ் போகுது, லாரி கூட போகுது. அதை பார்க்கல. இங்கிட்டு புள்ள போதா இதே கூட்டி கொண்டு போயிட்டு அங்கிட்டு விடுறாங்க. அப்படியே இங்கிருந்து கூட்டி கொண்டு போயிட்டு அங்கிட்டு விடுறாங்க. இதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எங்கேயுமே ஆனா இங்க பிள்ளைங்களுக்கு பஞ்சம் இல்லை. அதனால உட்காந்து நம்மளும் அதே மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். வாங்க. ஏங்க என்னடா என்ன பண்றவா? நடப்போம். இந்த போட்ல ஏறி உட்காருறீங்களா? ஏன்டா தள்ளி விடுறேன், உள்ள போய் லாக் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, நான் போறேன். போயிட்டு உட்காந்துடுறேன். உட்காந்து என்ன தள்ளி விட்டுரு. எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உள்ள செத்து போயிடுவேன். சரியா? அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை இங்க இருந்து கொண்டு போயிட்டு நீங்க வீட்டுல கரை சேர்த்தீங்களோ ஏன்னா ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குல போட்டு புதைச்சு விட்டுருங்க. லேக்ல இருந்து எடுக்க மாட்டோம். அதான் எடுக்க தேவையில்ல. உள்ள போனே வர மாட்டீங்க. சாப்பிட்டா வந்திருக்கலாம்லடா. நீங்க தான் பட்ஜெட் முடிஞ்சு காசு இல்லைன்ட்டாங்க ஒரே இடத்துல. அதுக்கு என்ன ஒரு காஃபி குடிச்சா போதும். டீயும் வடையும் கொடுத்து கூட்டி வந்துட்டாங்க. அவ்வளவுதான் காலை சாப்பாடு முடிஞ்சுன்னு. அவரோட கத்தி பவுர் வேலை வயிற்றுல கடமுடான்னு பசி அல்லே பிடிக்கும். சாப்பாடு வாங்கி தருவாங்க தர மாட்டேன் தெரியல. கண்ணு நீங்க பாருடா, கண்ணு அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. கண்ணாடியே சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். டீ காப்பியா? ஆமா 24 மணி நேரம் காஃபியே ஊத்துங்க. சாப்பிட மாட்டேன்றீங்க. மாட்டாங்க. ஏதாவது நூடுல்ஸ் வாங்குடா, ஒரு மேகி வாங்கடா. டேய் மச்சான் மேகி நூடுல்ஸ். சரி ஓகே, சரி நம்ம பின்னாடியாவது பாப்போம் லொகேஷன். ஆனா சொல்ல போனா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஏதோ பூம்பாரேன்னாங்க.
பூம்பாறைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க வியூ செம்மையா இருக்கு. சீரியஸாவே வியூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பூம்பாறைக்கு போனோம்னா அங்க ஃபால்ஸ் இருக்கு. என்ன ப்ரோ மச்சான் அந்த கூரை அறுத்ததான் மச்சான் தங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க கூட்டு போக முடியாது. ஆமாடா, அது இக்லூவா இக்லூவா என்னமோ சொன்னாங்க. சூப்பரா. அங்க ஒரு மூணு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, அங்க ஒரு இங்க நிறைய இருக்கு. ஆனா வியூ செம்மையா இருக்குல்ல. ஆமாண்டா, பக்காவா இருக்கு. சரி இப்ப நம்ம எங்க போறோம்னா ஃபால்ஸுக்கு தான் போறோம். பூம்பாறையில இருக்க ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நேத்து சீரியஸாவே முள்ள ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. கண்ணாடி இங்க பாருங்க, கண்ணாடி கழட்டினா கண்ணே ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனாலதான் கண்ணாடியை போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியல சீரியஸாவே. இப்ப நேரம் ஃபால்ஸ் விட்டு வரதுக்கு மனசு ஃபால்ஸோட வியூ எல்லாத்தையும் போல கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்றது பார்ப்போம். ஓகேவா, ஃபைன், வாங்க போவோம். செகண்ட் டைமும் சாப்பாடு தர மாட்டாங்க மத்தியானம். ஒரு கிடையவே கிடையாதுட்டாங்க. ஒரு டீ ஒரு வடை, அவ்வளவுதான். வடை கூட வாங்கி தரவாங்க தெரிய மாட்டேங்குது. ஒரு டீ மட்டும் தான். என்னத்த வண்ண போனாங்கன்னு தெரியல. கொடைக்கால் கூட்டு வந்து பத்தி மூடி வீட்டுக்கு போனா மிச்சம். நெக்ஸ்ட் டைம் இவங்க கூட ட்ரிப்பே வரக்கூடாது. இதுதான் கடைசி ட்ரிப்பா இருக்கணும் இவங்களோட. தலை வலிக்குது ப்ரோ. மதுரடா ஃபைனலி இப்பதான் அறிவுன்ற ஒன்னே வந்துருக்கு. இப்பதான் சாப்பிட கூட்டு வந்துட்டாங்க. டீ கேன்சல்னு சொல்லி ஒரு வழியா சாப்பிட கூட்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா தோசை மட்டும் தான் இருக்கான். சும்மாவே தோசைனா அடி அடின்னு அடிப்பாங்க. இந்த வட்டம் எத்தனை தோசை போக போகுதுன்னு தெரியல. ப்ரோ எங்க போயிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பூக்கள் என்ன இருக்கு அதிகமா? பூக்கள்ல வந்து நம்ம அழகழகான பூ இருக்கும். நம்ம போட்டோ எடுக்கலாம். போட்டோ வியூக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம கீழே ஒரு லேக்குக்கு போனோம்ல. ஆமா, அது என்ன லேக்கு? அந்த லேக் தெரியல. பட் அங்க ஆனா அங்க இருக்க போட்டோஸ், அங்க இருக்க வியூ நல்லா இருக்கும் எல்லாமே. ஓகே, அது என்ன ஆச்சுன்னா அங்க இருக்க லேக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. அதனால அந்த இதை விட்டுட்டு இப்ப நாங்க வந்து பூக்கள்ல இருக்க ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். எடுத்து ப்ரோ இப்ப நம்ம போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ? இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம பூக்கள் போக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டா நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அப்படி பூமாப்பட்டி கம்மா. பூமாப்பட்டி கம்மா கட்டுறேன் பாருங்க. கம்மா பாருங்க, எங்களே இல்லை. எங்க வந்திருக்கோம்னா கூக்கல் லேக் தான் வந்திருக்கோம். இதான் கூக்கல் லேக் வியூ. இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு சீரியஸாவே. அண்ட் இதான் அந்த கூக்கல். ஆனா இங்க நிறைய ஃபுல்லா தாமரை இலையே ஃபுல்லா படர்ந்துருச்சு. லேக்கே மறைச்சிருச்சு ஃபுல்லா. சொல்ல போனா எங்க ஊர்ல கம்மாயே இல்லாத மாதிரி அங்க இருந்து கூட்டு வந்து இந்த கம்மாயை காமிக்கிறாங்க என்கிட்ட. சரி விடுங்க, இவ்வளவுதான் நமக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. இதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. போகும்போது அப்படியே வியூல சொல்றோம் வீடியோல. மச்சான் எனக்கு வீடியோ பேசுறதுக்கு இப்ப எனக்கு மைண்ட் இல்லை சீரியஸா. இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன்னா எப்படி எனக்கு மைண்ட் வரும்? எனக்கு யாரையாவது பார்த்து பேச வர மாட்டேங்குதுடா. ஃபைனலா நம்மளோட ட்ரிப்பு, கோடை ட்ரிப்பு முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போகலான்னு பிளானு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்றாங்க. ஃபைனலாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்த லேக்கை தான் சொல்ல போனால். ஆமாம், செம்ம வியூவாக இருக்கும். இப்போதான் இதுதான் இந்த நேரத்தில் தான் இப்போ தான் மிஸ்ட் இறங்குது. இத்தனை நாளாக 2 நாள் இருந்தோம். 2 நாளில் இவ்வளோ நாள் மிஸ்ட் இறங்கல, எதுவுமே இல்லை. வெயில் நார்மலாக நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு மிஸ்ட் இறங்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் மிஸ்ட் இறங்கும் போது ஆனால் நல்லா தான் இருக்கு. மிஸ்ட் இறங்கும் போது நல்லா தான் இருக்கு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மக்காடு கலந்துருச்சு. ரெண்டு மாட்டிகிட்டே இருக்கான். மாட்டிகிட்டே தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் மாட்டிடுவான்னு நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. மாமா மாட்டினா சும்மா இருக்குமா? பாரு மாட்டிட்டியா? மாட்டிட்டேன். பாப்பா நீங்க பாப்போம். ஏய் தரமா மாட்டி விட்டேன். தரவே என்னடா இது? இதுக்கு எதுக்கு மாட்டணும்? இதை மாட்டாமலே இருக்கலாமே. இப்ப பாப்பீங்க. சும்மா இல்ல. மாட்டிட்டியாடா? ஆமா, ஐயா தரமா மாட்டுறீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.